உணர்ந்தாலும் இன்னும் நாம் அடைய வேண்டிய தூரம் வெகு தூரத்தில் உள்ளது. அதற்காக இந்த பயிலரங்கம் சிறந்த வழிமுறைகளை ஆராய்ந்து வகுத்து அதை செவ்வனே பல்கலைக்கழகங்களுக்கு கொண்டு சேர்த்து செயல்படுத்தும் என்பதில் சந்தேகமில்லை. இந்த பயிலரங்கத்தின் முக்கிய குறிக்கோள் இதுதான் என்பதை அறிந்து மிக்க மகிழ்ச்சி அடைய வேண்டும். திறனடைவில் கல்வி என்பது கல்வி கற்கும் முறை அமைந்தால் எல்லா மாணவர்களுக்கும் விடுபடாமல் அனைத்து திறன்களும் சென்றடைய வேண்டும். உயர்கல்வியில் திறமை வாய்ந்த ஆசிரியர் பெருமக்களும் அதிகாரிகளும் உள்ளனர். நல்ல திட்டங்களை வகுத்து அதை செயல்படுத்தும் திறனும் அரசிடம் உள்ளது. அரசும் ஆசிரியர்களும் சேர்ந்து இந்த திறனுடைய கல்வி முறையை சிறந்த முறையில் வகுத்து ஏற்கனவே செயல்படுத்துவதில் இருந்த குறைகளை அகற்றி எல்லா மாணவர்களுக்கும் எல்லா திறனும் சென்றடைய வேண்டும் என்பதை உறுதி செய்ய வேண்டும். இந்த பயிலரங்க நிகழ்ச்சியில் திறனடைவு கல்வி முறை முதலில் என்னென்ன திறமைகளை மாணவர்கள் அடைய வேண்டும் என்பதை தெளிவாக வரையறுத்துவிட வேண்டும். இரண்டாவதாக அவ்வாறு வரையறுத்த திறன்கள் மாணவர்களுக்கு சென்றடைவதற்கு என்ன முறையில் கற்பித்தல் முறை இருக்க வேண்டும் என்பதையும் தெளிவாக குறிப்பிட வேண்டும். மூன்றாவதாக கற்றல் கற்பித்தல் நிகழ்ந்த பின்பு நாம் எண்ணியபடி அனைத்து திறன்களும் சென்றடைந்து விட்டதா என்பதையும் உறுதி செய்வதற்கான தேர்வு முறை அமைய வேண்டும். நான்காவதாக கல்வி முறையில் மேலும் எவ்வாறு முன்னேற்றம் செய்யலாம் என்பது குறித்தும் கருத்துக்கள் பகிர்ந்து கொள்ளப்பட வேண்டும். ஆக இந்த 4 அம்சங்களையும் இப்பயிலரங்கம் நல்ல முறையில் தேர்வு செய்து பயனுள்ளதாக அமைய வேண்டும் என்பதுதான் இக்கருத்தரங்கத்தின் முக்கிய நோக்கம். ஆக கற்றல் கற்பித்தல் சென்றடைதல் என்பதை தான் ஐயன் வள்ளுவர் சொன்னான். கற்க கசலன கற்க கற்ற பின் நிற்க அதற்கு தகை என்று பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பயிலரங்கத்தினுடைய குறிக்கோளை திருக்குறளில் சொல்லி காட்டிய பெருமையும் தமிழ் மொழிக்கு உண்டு, திருக்குறளுக்கு உண்டு, ஐயன் வள்ளுவனுக்கு உண்டு. இக்கல்வி முறையில் மாணவர்கள் திறமை வாய்ந்தவர்களாகவும் தன்னம்பிக்கை மிகுந்தவர்களாகவும் தொழிற்சாலைகளில் பணிபுரியும் தானாக தொழில் முனைவரமாகவும் திறமையுடன் கல்லூரிகளிலிருந்து வெளியே வருவார்கள். இதுபோன்ற தன்னம்பிக்கை உள்ள மாணவர்கள் வெளியே வருவதால் சமூகத்திலும் பெரிய முன்னேற்றம் ஏற்படும். இந்த பயிலரங்கம் நல்ல முறையில் பயனுள்ளதாக அமைய எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பயிலரங்கம் பல்கலைக்கழக அளவில் தொடர்ந்து மண்டல அளவில் தொடர்ந்து கல்லூரி அளவில் கடைகோடிக்கு சென்று இந்த பயிலரங்கத்தினுடைய நோக்கம் மாணவர்களுக்கு உயர்கல்விக்கு சென்றடைய உயர்கல்வித்துறை எல்லா நிலையிலும் முன்னின்று செயல்படுத்தும் என்பதை இந்த நேரத்தில் எடுத்துச் சொல்லி அனைவருக்கும் ஊக்கம் தந்த ஆக்கம் தருகிற எங்களை வழிநடத்துகிற தமிழ்நாடு முதலமைச்சருக்கு இந்த பயிலரங்கத்தின் சார்பில் அனைவரும் பலத்த கரமொழி எழுப்பி நன்றி சொல்வோம் என முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் வார்த்தைகள் பூவாக மாறி எங்கள் தூவப்பட்டன. ஒவ்வொரு வரையும் சரமாக மாறி எங்களுக்கு சாற்றப்பட்டது. மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியை உரைத்தார்கள். வானுக்கு நிலவழகு, மலருக்கு மனம் அழகு, நீருக்கு மீன் அழகு, நெஞ்சுக்கு கருணை அழகு, மனிதருக்கு நன்றி பாராட்டுவது நிச்சயம் அழகுதான். தொழில்துறையை சார்ந்த பல்வேறு நிபுணர்கள் பல்கலைக்கழகம், அரசு கலைக்கல்லூரி, தொழில்நுட்ப கல்லூரி, இவைகளுடைய அரசு கல்லூரி, உதவிபெறும் கல்லூரி, சுயநிதி கல்லூரி என்று பலதரப்பட்ட மக்களுடைய கருத்துக்களை கேட்டு அவருடைய கோரிக்கைகளுக்கு ஏற்ப கள நிலவரத்திற்கு ஏற்ப முன்னேற்ற பாதையில் எடுத்துச் செல்வதற்கான முன்னேற்பாடுகளை தமிழ்நாடு முழுவதும் செய்து வந்தோம். இன்றைக்கு இப்போது ஒரு மாணவனாக கல்வி நிறுவனத்தில் நுழையும் போது ஒன்றுமறியாத மாணவனாக வந்தாலும் நாம் கற்றுத்தரக்கூடிய கல்வி முறை, கற்றல் கற்பித்தல் தேர்வு முறை, அதனுடைய நோக்கம் என்ற வகையில் முழு தனித்தன்மை தனித்திறனுடைய மாணவனாக அனைத்தும் அறிந்த மாணவனாக அவன் சென்றடைய வேண்டும் என்ற முதலமைச்சருடைய எண்ணத்தை ஈடேற்றக்கூடிய வகையில் தான் தலைநகர் சென்னையில் பல்கலைக்கழகத்தில் பயிலரங்கத்தை தொடங்கியிருக்கிறோம்.
தொடர்ந்து மண்டல அளவில், அதனையும் தொடர்ந்து கல்லூரி அளவில், தொடர்ந்து பல்கலைக்கழகங்களில் இந்த பயிலரங்கத்தினுடைய நோக்கத்தை முதல்வருக்கும், பேராசிரியர்களுக்கும், மாணவர்களுக்கும், கல்வியாளர்களுக்கும் எடுத்துச் செல்லும் நோக்கத்தில் இவைகளை துவங்கியிருக்கிறோம். அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் கௌரவ விரிவுரையாளர்களுக்கு 50,000 சம்பளம் தரணும்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் அதை செயல்படுத்தணும். கௌரவ விரிவுரையாளர்களை பொறுத்தவரை கடந்த 10 ஆண்டுகளில் 2 முறைதான் 5,000 ரூபாயை உயர்த்தி தந்தார். 10 ஆண்டுகளில் 15,000 20,000 அதுவும் ஆட்சி முடிகின்ற ரூபாயில். ஆனால் தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு ஓராண்டு காலத்திற்குள் 5,000 உயர்த்தி 25,000 உயர்த்தி தந்த பெருமை தமிழக அரசை சாரும். 10 ஆண்டுகளில் இருமுறை 5,000, ஆட்சிக்கு வந்தவுடன் 5,000 ஆக கௌரவ உறுதியாளருடைய நலன் குறித்து மிகுந்த அக்கறையோடு தமிழக அரசு இருக்கிறது என்பதற்கான ஒரு சான்று. யுஜிசி அதற்கான தொகையை தர வேண்டும், ஓராண்டிற்கு 40 கோடி என்று தொடர்ந்து கேட்டுக் கொண்டிருக்கிறது தமிழக அரசு. 2017 நிறுத்தப்பட்ட அந்த தொகை இன்று வரை 1 பைசா கூட வழங்கப்படவில்லை. ஆனாலும் கல்லூரி மாணவருடைய கல்வி பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக சுமார் 2000க்கும் மேற்பட்ட கௌரவ உறுதியாளர்களை இந்த அரசு நியமித்து அவர்களுக்கு பணி வழங்கியுள்ளது. மீண்டும் சில கௌரவ உறுதியாளர்களை உருவாக்க இருக்கிறோம். அதை தொடர்ந்து நிரந்தர பேராசிரியர்கள் உருவாக்கும் முயற்சி உயர்கல்வித்துறை எடுத்து வருகிறது. எனவே படிப்படியான முன்னேற்றத்தை பாராட்ட வேண்டும் தவிர சில குற்றமுறைகளை எடுத்துச் சொல்லி உயர்கல்வித்துறையை, மாணவர் சமுதாயத்தை குறைத்து மதிப்பிடுவது தவறு என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க. மாணவர்கள் நல்லா படிக்கிறாங்க, பட் ஆனால் துணைவேந்தர்களே இல்லாமல் 5 பல்கலைக்கழகம் இயங்கிட்டு இருக்குது. இப்போ தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தரை பதவி நீக்கம் பண்ணியிருக்கிறாங்க. மேலும் 6 மாசத்துல மேலும் சில பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர் பதவி போக போகுது. என்ன பண்ண போறீங்க? எவ்வளவு காலமா இது அளவிற்கு துணைவேந்தர் பதவியில் ஏற்படுகிற இடர்பாடு யாரால், எப்படி, எங்கிருந்து உருவானது என்பதை எங்களை விட பத்திரிகையாளர் நீங்கள் நன்றாக உணர்வீர்கள். ஆனாலும் மாணவர்கள் நலன் கருதி, உயர்கல்வித்துறையுடைய சிறப்பு நலன் கருதி நல்ல முடிவுகளை யுஜிசியுடைய வழிகாட்டு முறையை பின்பற்றாங்க. நமக்கு என்ன பின்னடைவு இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? யுஜிசி முறையை பின்பற்றுவதில் இந்த பின்னடைவு நாங்கள் எழுதவில்லை. ஆனால் என்னென்ன வரைமுறைப்படி சொல்லி இருக்கிறார்களோ அந்த அளவிற்குரிய ஊதிய, விகிதாச்சாரம், வேலை நிமித்தம் இவைகளை செய்து வருகிறது. யுஜிசி சொல்லுவதை போல் சில மாநிலங்கள் சில மாற்றங்கள் செய்தும் நடந்திருக்கிறது. ஆனால் நமது அரசை பொறுத்தவரை, தமிழக அரசை பொறுத்தவரை உயர்கல்வித்துறையில் நான் முன்னதாக சொன்னதை போல் மற்ற மாநிலங்களை விட கூடுதலான பேராசிரியர், கூடுதலான ஊதிய உயர்வு இவைகளை வழங்கி உயர்ந்த நிலையில் எடுத்துச் செல்ல வேண்டும் என்றால் அரசின் நோக்கம் அதை தொடர்ந்து சென்றடைய நாங்கள் அயராது பாடுகிறோம். நன்றி, வணக்கம். இதெல்லாம் வெளியே வந்துருப்போம். சார்